இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் எஸ்எம்பிஎஸ். கம்ப்யூட்டர் இயங்க தேவையான மின்சக்தியை இந்த டிவைஸ் தான் கொடுக்குது. இந்த எஸ்எம்பிஎஸ் ஓட முக்கியமான வேலை என்னன்னா, நாம இன்புட்டா கொடுக்கிற 230 வோல்ட் ஏசி கரண்ட்டை 12 வோல்ட் 5 வோல்ட் 3.3 வோல்ட்னு டிசி கரண்டா மாத்தி மதர் போர்ட், ஹார்ட் டிஸ்க், டிவிடி டிரைவ் போன்ற பார்ட்ஸுக்கு கொடுக்குது. எஸ்எம்பிஎஸ் ஓட ஃப்ரண்ட் சைட்ல பவர் கார்டு கனெக்ட் பண்றதுக்கான 3 பின் பவர் போர்ட் இருக்கும். இது வழியா தான் நாம வீடு இல்லைன்னா ஆபீஸ்ல பயன்படுத்தும் 230 வோல்ட் ஏசி கரண்ட்டை இன்புட்டா கொடுக்கிறோம். எஸ்எம்பிஎஸ் பேக் சைட்ல நிறைய கலர் வயர்ஸ் இருக்கும். இந்த ஒரு கலர் வயரும் டிஃபரண்ட் வோல்ட் டிசி கரண்ட்டை சிபியூ பார்ட்ஸுக்கு கொடுக்கும். எஸ்எம்பிஎஸ்ல இருக்கும் எல்லோ கலர் வயர்ல 12 வோல்ட் டிசி கரண்ட் சப்ளை ஆகும். ரெட் கலர் வயர்ல 5 வோல்ட் டிசி கரண்ட் சப்ளை ஆகும். ஆரஞ்சு வயர்ல 3.3 வோல்ட் டிசி கரண்ட் அவுட்புட் சப்ளை ஆகும். பிளாக் கலர் கேபிள் எல்லாமே கிரவுண்ட் சப்ளை கேபிள்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த எஸ்எம்பிஎஸ்ல 12 வோல்ட் 5 வோல்ட் 3.3 வோல்ட்னு அவுட்புட் கொடுக்குறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் டிஸ்க்ல 2 டிஃபரண்டான பவர் இன்புட் தேவைப்படும். 12 வோல்ட் டிசி மற்றும் 5 வோல்ட் டிசி. இதே மாதிரி மதர் போர்ட், டிவிடி டிரைவுக்கும் டிஃபரண்ட் வோல்ட் பவர் தேவைப்படும். இந்த 24 பின் கனெக்டர் மற்றும் 4 பின் கனெக்டரை மதர் போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றோம். இந்த 24 மற்றும் 4 பின் போர்ட்டை ATX பவர் போர்ட்னு சொல்லுவாங்க. இது SATA பவர் போர்ட். இந்த SATA பவர் போர்ட்டை ஹார்ட் டிஸ்க், டிவிடி டிரைவுக்கு பவர் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றோம். IDE பவர் போர்ட் பழைய டைப் ஹார்ட் டிஸ்க், டிவிடி டிரைவுகளுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக நாம யூஸ் பண்றோம். சிபியூவோட பார்ட்ஸுக்கு பவர் சப்ளை கொடுக்கும் இந்த டிவைஸ் தான் ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் போன்ற ப்ராப்ளத்துல இருந்து சிபியூவை பாதுகாக்குது. இந்த வீடியோல சிபியூல எஸ்எம்பிஎஸ் ஓட ரோல் என்னன்றதை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா